அவர் திருவேடத்தை வணங்கிட்டான். அவரை பார்க்கல, வேடத்தை தான் வணங்கினேன். மீத்தம வேடமே மெய்ப்பொருள்னு வணங்கினேன். ஆளெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணல. அவர் யாரு, எப்படிப்பட்டவர், பணக்காரரா, ஏழையா, கற்றவரா, மற்றவரா, உயர் ஜாதியா, அதெல்லாம் நான் பார்க்கல. வேடத்தை மட்டும் பார்த்தா வணங்கினேன். வணங்கிட்டு நிக்கிறேன் இல்லையா, என்ன வினை தாக்க வருது, என்ன வினை தாக்க வருது. நான் செஞ்ச பழைய வினை குறுக்கவங்க நிக்கிறவர் யார் தெரியுமா? இன்னம்பர் ஈசர். எப்படி தெரியுமா வர்ற? தான் தோன்றி ஈசரா வர்ற. கூப்பிடவே இல்லை, நான் அவரை கூப்பிடவே இல்லை. என்ன வினையிலிருந்து காப்பாத்த அவர் கங்கணம் கட்டி வந்து நிக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? நான் வேடத்தை இப்ப தெரிஞ்சுக்கணும். வேடத்தை வணங்குவதன் மூலமா அவ்வளவு எளிதாக வினையை வெல்ல முடியும். நமக்கு தெரியாததுனால வீணா போயிட்டோம், எங்கெங்கயோ போய் சுத்திக்கிட்டோம். பக்கத்திலே வேடம் இருப்பார். நான் திரும்ப சொல்றேன், நீங்க வேடத்தை வணங்காம சாமிகிட்ட போகாதீங்க. சாமிகிட்ட போனா சாமி அருள் வராது. ஏன்னா அவருதான் அந்த வேடத்தை காட்டி உங்களுக்கு அருள் பண்ண வந்திருக்காரு. திருவேடம் சிவன் உருவம் ஆகும். தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணர தன்னுள் இருத்தலால் தன்னுணரும் நேசத்தார் தம்பாலிகளும் தனினை போல் பாசத்தார்க்கு என்றாம் பதி. இது சிவஞான போதும். அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அறநினைவை தொழுது இறைஞ்சி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவருக்கும் வெளியோம் எல்லோம். இது சிவஞான சித்தியார். ஆக கணத்தார் வேடத்தை குறைவா எடை போட வேண்டாம். எங்க திருநீர் இருக்கோ அங்க அம்பாள் இருக்கா, எங்க திருக்கட்டிகை இருக்கோ அங்க சாட்சாத் பரமேஸ்வரன்